இந்த பஸ்ஸை பற்றி ஸ்பெஷலாக நான் நோட் பண்ண விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்பீக்கர் பார்த்தோம். அப்புறம் என்னென்ன ஸ்பாட் இருக்குன்னு சொல்லியுமே டிஸ்பிளேல காமிச்சிருக்காங்க. ஜிபிஎஸ் இருக்கு, கேமரா இருக்கு. அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நீட்டா இருக்குன்னே சொல்லலாம். லென்த்தா இருக்கு. மற்ற நார்மல் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சீட் முடியுதுன்னா அது வரையும் தானே இருக்கும். ஆனால் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. பார்க்கவே லுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த பஸ்ஸோட பேக் சைடு சொல்லாங்க. ஏன்னா நம்ம நார்மல் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இறங்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட்லாம் இருக்கும். ஒரு 2 சீட்டு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் இறங்குறதுக்கு வந்து ஏறுறதுக்கு வந்து பின்னாடி வந்து வழி இருக்கும் இல்லைங்களா. ஆனால் இந்த வந்து 80s மாடல் இந்த மாதிரி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பின்னாடி எந்த சீட்டுமே இருக்காதுங்க. அப்படியே இறங்குற மாதிரி தான் பிளெயினாக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. அந்த நார்மல் பஸ்ஸுக்கும் சரி, அப்போ இருக்க விண்டேஜ் பஸ்ஸுக்கும் சரி, இந்த இறங்குறதுமே சூப்பராக இருக்குது. இந்த பஸ் மொத்தமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தமே சென்னையில் இப்போதைக்கு வந்து 5 பஸ் இருக்குது. அதில் வந்து ஈவினிங் நாங்கள் முதல்ல 4 மணிக்கு வந்துட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம். எல்லா மக்களும் வந்து ரோட்டில் போகிறவங்க சரி, வண்டியில் போகிறவங்க சரி, டிராஃபிக்கில் நிற்கும் போதும் சரி, ஏன்னா இது பஸ் இது புதுசாக சூப்பராக இருக்கே அப்படி மாதிரி பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து பஸ் எடுத்து ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தாண்டி எல்லாமே போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து சென்னையில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து சென்னைக்கு வந்து புதுசாக வர்றீங்க, ஏதாவது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், புதுசாக ட்ரை பண்ணால் மறக்காமல் நீங்கள் இந்த பஸ்ஸுக்கு வாங்க. உங்ககிட்ட ஒரு 50 ரூபா இருந்தால் போதும். ஒரு சென்னையில் இருக்க மெட்ராஸ் சுற்றி பார்க்க போகிறோம் பாட்டில் வர மாதிரி ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க.